ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிப்பிலும் சரி, ஆசீர்வாதத்திலும் சரி, சுகபலத்திலும் சரி உயர்ந்திருப்பார்கள். தேவனுடைய மேன்மையை அவர்கள் எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் காண்பார்கள். 78ஆம் சங்கீதத்தில் 70வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதை குறித்து மிக அவசியமான ஒரு படிப்பினையை இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசுவை நம்பும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆவியான தேவன் போதிக்கிறார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அன்பானவர்களே, தாவீதை தேவனாகிய கர்த்தர் இஸ்ராயேல் தேசத்தின் மகாராஜாவாக அவர் உயர்த்தினார். இதை தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இந்த 7ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம், 12ஆம் வசனம் வரைக்கும். தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட போது அவனுடைய வயது 17. அப்பொழுது அவனோ தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாக இருந்து தன் தகப்பனுக்கு சொந்தமான ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மூத்த அண்ணன்மார்கள் 7 பேர் இருந்தார்கள். அவர்கள் யாரும் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து தன் தகப்பன் ஆடுகளை மேய்க்க அவர்கள் போகவே இல்லை. அவர்கள் கௌரவம் பார்த்தார்கள். அவர்கள் ஊரை சுற்றி பார்ப்பதில் கவனமாக இருந்து விட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏனென்றால் தன் சொந்த தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒருவனை பரலோக தகப்பன் எப்படி எடுத்து பயன்படுத்துவார் என்ற அந்த விசுவாச சத்தியத்தை தாவீதின் அண்ணன்மார்கள் யாரும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் தாவீது தெரிந்து கொண்டான். தன் தகப்பனுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்தான். தகப்பனுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவனாக இருந்தான். அவன் வெட்கப்படவில்லை. ஆகவே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆடுகளின் பின்னால் தெரிந்த தாவீதை இஸ்ரவேலில் உள்ள 40 லட்சம் மக்களுக்கும் மகாராஜாவாக தேவன் உட்கார வைத்தார். தாவீது உட்கார்ந்து ஆளுகை செய்த இடம்தான் எருசலேம். இன்றைக்கும் அந்த எருசலேமுக்காக தான் அரேபிய நாடுகளை சுற்றிலும் இருக்கிற லட்சக்கணக்கான சாத்தானின் ஆவிகள் கொண்ட தீவிரவாதிகள் எருசலேமை பிடிப்போம், இஸ்ரவேலை அழிப்போம் என்று வருகிறார்கள். ஆனால் அவர்களால் அது முடியாத காரியம், அவர்களால் அது ஆகாத காரியம். அப்படி எண்ணியவர்கள் தான் அழிந்தார்கள். ஆமென் அன்பானவர்கள், தேவன் கொடுத்த தேசம் இஸ்ராயேல். தேவன் தாவீதை மகாராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்த இடம் எருசலேம். தாவீது ராஜா அதிக பணம் கொடுத்து வாங்கிய இடம்தான் மோரியா மலை. இவை எல்லாவற்றுக்கும் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மாபெரும் குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்களுக்கென்று கொடுத்ததை இறுதி மட்டும் காக்க வல்லவர். சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவன் நிர்மூலமாவான். தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீது ஏற்றி வைத்த கொடிதான் இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுடைய கொடி. அந்த வெள்ளை ஆடையில் மேலும் கீழே நீல நிற கோடுகள் இருக்கும், நடுவில் நீல நிறமுள்ள நட்சத்திரம் இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது உலகில் உதித்த நட்சத்திரம். யூதா கோத்திரத்தின் சிங்கமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அன்பானவர்களே, தாவீதை தெரிந்து கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம், தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்ன வேலை செய்தான். உங்களையும் தேவன் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உண்மை உத்தமமாய் இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தாவீது உமக்கு கீழ்ப்படுகிறவராக நீ நடத்தினீர். ஆடுகளின் பின்னால் சென்ற தாவீதை அரியணையில் உட்கார வைத்து ஆண்டவரே ராஜானாக ஆண்டவரே தாவீதை உயர்த்தி எதிரிகள் எல்லாம் தாவீதுக்கு முன்னால் நிர்மூலமாகும்படி செய்தீர். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிற தேவன். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.